இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. சிக்கனில் இப்படி கூட செய்யலாமான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். க்ரீமி சிக்கன் கபாப் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே செய்யலாம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கபாப் பண்ணுறதுக்கு ஒரு 350 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கி நல்லா கழுவி தண்ணி எல்லாம் வடிய விட்டு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு பல்லாரி வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை கையாலேயே நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் நான் சாப்பரில் போட்டிருக்கேன். இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொடுத்துரும். இந்த கபாப்க்கு நம்ம ரொம்ப அதிகமாக வெங்காயம் சேர்த்துக்க வேண்டாம். அதிகமாக வெங்காயம் சேர்த்தோம்னா தண்ணி விட்டுரும். ஸோ நான் சாப் பண்ணதுலேயே பாதி அளவுக்கு தான் இதில் சேர்த்துருக்கேன். அடுத்து மல்லி இலையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். நம்ம மல்லி இலையே சாப்பரில் போட்டோம்னா அந்த அளவுக்கு கட் ஆகி வராது. இப்போ இதில் தேவையான உப்பு சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக இதில் ஆரிகானோவும் அப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த டைமில் இதில் காரத்துக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். பட் நான் என் மகளுக்கு கொடுக்க போகிறதுனால நான் ரொம்ப அதிகமாக இதில் காரம் சேர்த்துக்கல. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் மிளகுத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா காரமாக ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சிக்கனில் சேர்த்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு பிறகு சின்ன சின்ன கபாபாக போட்டு எடுத்துக்கணும். கபாப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். இனி இந்த கபாபா வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு சிக்கன் கபாபா வச்சு 2 பக்கமாக வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். சிக்கன் ஏற்கனவே சீக்கிரமாக வெந்துடும். அதுலேயும் நம்ம இதை அரைச்சிருக்கோம். ஸோ ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிரும். இந்த கபாபை நம்ம இப்படி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சாப்பிடாத பிள்ளைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கட்டாயமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது சிக்கன்னே தெரிய வரப்போகிறது கிடையாது. இது சாப்பிட்றதுக்கு நல்ல ஜூஸியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு ஏதாவது ஒரு டிப் இருந்தாலே போதும். ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இந்த சிக்கன் வேகிறதுக்குள்ளே நான் இதுக்கு ஒரு சாஸ் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் நிறைய பட்டர் சேர்த்துருக்கேன். அதில் அந்த மிச்சம் இருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் கபாப் பண்ணுற இந்த பேனோட லிங்க் நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த பேன் இங்கே கிடைக்கிற மாதிரி தெரியல. நான் இது சிங்கப்பூரில் வாங்கினது டீஃபல் பிராண்ட். பட் நான் சாஸ் பண்ணுற இந்த பேன் ப்ளஸ் ஸ்பூனோட லிங்க் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து மில்கி மிஸ்ல வரக்கூடிய க்ரீமும் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அப்புறம் சீஸ் சேர்த்துக்கணும். நீங்கள் மொசரல்லா சீஸ் கூட போட்டுக்கலாம். பட் எங்கிட்ட ஸ்லைஸ்டு சீஸ் தான் இருந்துச்சு. ஸோ நான் ஒரு 3 ஸ்லைஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு சீஸை மெல்ட் ஆக விட்டுறணும். இப்போ திரும்பவும் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் ஆரிகானோ இதெல்லாம் போட்டுக்கணும். நான் இதில் தேவைக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீனியும் சேர்த்துருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே அந்த கபாபில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். கபாபில் இந்த க்ரீமை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கொதிக்க வச்சுருங்க. நான் மிளகுத்தூள் சேர்க்கிறதுக்கு முன்னாடி என் மகளுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபைனலாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், க்ரீமி சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். செம சூப்பராக இருக்கும். இல்லைனா சும்மாவே சாப்பிடலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.